நம பார்வதிபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்சபேச சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் இங்கு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கும் அறங்காவலர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தல்லம் நிறை கண்ணி அப்பமுடன் அவள் போரி கப்பிய கரை மோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீரள் போய மதையானை மத்தளவயிரனை உத்தமி புதழ்வனை மட்டவிழ் மல்லர் கொடு பணிவீனே. முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே. முப்புறம் மெறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடைபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே. மட்டவிழ் மல்லர் கொடு பணிவீனே. சஷ்டி திருநாளில் இந்த வெள்ளீஸ்வரன் கோயிலில் விடையாற்றி உற்சவத்துக்காக அனைவரும் வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? முருகப்பெருமானின் திருவருளை பற்றி அநேகம் பேர் சிந்தித்திருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் சிறிதளவு அருமுகரை பற்றி, ஏன்னா படை வீடு என்றாலே ஆறுமுகன், முருகன் என்றாலே அழகு, அழகு என்றாலே தமிழ் இல்லைங்களா? ஆறுமுகமும் 6 படை வீடும், அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இல்லைங்களா? முருகன் என்றாலே ஆறு முகன் இல்லைங்களா? அவருடைய ஷடாட்ச மந்திரம் சரவண பவ இல்லைங்களா? 6வது திதி ஷஷ்டி திதி, 6 படை வீடுகள், 6 முகங்கள் இல்லைங்களா? எல்லாமே அவருக்கு 6 சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அது மாதிரி சனகாதி முனிவர்கள் 4 பேர்களுக்கு தான் அவர் தட்சிணாமூர்த்தி வடிவில் சுவாமி அருள் புரிஞ்சார். இவர் சனத்குமாரர்கள் என்ற 6 பேருக்கு உபதேசம் பண்ணாருங்க இல்லைங்களா? அது மாதிரி எல்லாமே எடுத்தால் 6 வரும் இல்லைங்களா? அதே மாதிரி கந்தன் என்றால் பகைவரின் பராக்கிரமத்தை வற்ற செய்பவன். பகை இருக்கணுங்க, யாருக்குமே பகை இல்லாமல் இருக்காது, பகைமை இருக்கணும். பகைமை நம்ம கையில் வேலை செய்யக்கூடாது, அதுதானுங்களே. அதில் பாவக்காய் கசக்கும் இல்லைங்களா? ஆனால் அது உடம்புக்கு நல்லது. அது சமைக்க தெரிந்த தாய்மார்கள் நல்லா சமைச்சா பாகற்காயும் நாம் சாப்பிட்லாம். அதே மாதிரி பாம்பு என்றால் படையும் நடுங்கும் இல்லைங்களா? ஆனால் பாம்பாட்டிக்கு அதுதான் அவனுக்கு ஜீவிதம். சாப்பாடு பண்ணுறதுக்கு அந்த பாம்பை ஆட்டி காமிச்சு அவன் சம்பாதிக்கிறான் இல்லைங்களா? அதனால் யார் முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் தமிழ் இல்லைங்களா? அன்பு. முருகன்னாக்கா எல்லா கடவுளும் மும்மலங்களையும் கொடுப்பன, மும்மலங்களையும் அழித்து முக்தியையும் இம்மை நலம் மறுமை நலம் முக்தியையும் கொடுப்பவன். 3 நிலையையும் நமக்கு அருள்பவன் முருகன். முருகன் என்றால் அவன் கையில் வேல் இருக்கும். வேல் இல்லாமல் முருகன் இருக்க மாட்டான். வேல் என்றாலே வெற்றின்னு அர்த்தம் இல்லைங்களா? சக்தியின் வடிவம் தானே. சக்தியை தான் தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி நம்ம வேல் ரூபமாக
கொடுக்குறாங்க. அம்பாளிடம் அதிக வரம் பெறலாம். அம்பாளை வணங்கினால் அதிக வரம் பெறலாம். அந்த அம்பாளே சக்தி வடிவமாக வேல் ரூபமாக முருகன் கையில் இருக்கிறதுனால அவர் அம்பாள் கூடவே இருக்கிறார் முருகனை. அதான் கருணை கடலே கந்தன். கந்தன் என்ற கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், அது மாதிரி கந்த புராணம் எல்லாமே கந்துன்னு வரும். அதே மாதிரி இது 6 முகம். 6 முகம் இந்த சிவக்குமாரன் சொல்லுவாங்க. இந்த சிவக்குமாரன் சொல்லுவாங்க. இந்த சிவக்குமாரன் 6 நெற்றி பொறிகளிலிருந்து தோன்றியவன் இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும். அந்த சரவண பொய் அந்த அனலையானது தாங்கிக்க முடியலைங்களாம். ஆனால் இவர் கையில் கொடுத்தாங்களாம், வாயு பகவான் கையில் கொடுத்தா அவரால் தாங்க முடியாத அக்னி பகவான் கையிலே போய் சேர்ந்துருச்சான். அக்னி பகவான் கையில் அம்பாள் கையில் கொடுத்தா. அம்பாள் ஓடுறாங்க. எல்லாரும் ஓடினா சரி, அம்பாலே அந்த அக்னியில் பயந்துட்டு ஓடலாம். அப்படி ஓடும்போது அந்த பாத சலம்பில் இருக்கிற அந்த முத்துக்கள் விழுந்து சில சக்திகள் தோன்றியதான். அந்த சக்தியின் மூலமாக பிறந்ததான் இந்த வீரபாகு. அது மாதிரி நவ வீரர்கள் அவர்கள் எல்லாம் வீரபாகுலாம் சேர்த்து மொத்தமாக 9 பேர் நவ வீரர்கள் சொல்லிட்டு வீரபாகுவும் சேர்த்து அது மாதிரி சகோதரர்கள் நண்பர்களாக அமைஞ்சாங்க. இது மாதிரி தேவசேனாதிபதி நாங்களா தேவியானை மணந்து கொண்டதால் தேவசேனாதிபதி சரிங்களா. குன்றுதோர் இருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கிறான் இல்லைங்களா. மும்மலங்களை அழித்தான். மும்மலங்களை அழித்து இம்மை மறுமை முக்தி இந்த 3ஐயும் கொடுக்குறான் முருகப்பெருமான். இவர் 6 முகம். அந்த 6 கணல சரவண பொய்கையிலே போடுறாங்க. அந்த சரவண பொய்கையில் இருக்கிற 6ஐயுமே எடுத்து ஒன்றாக இணைக்கிறார் பார்வதி. பார்வதி ஒன்றாக இணைத்த உடனே அருமுக கடவுளாக ஆகிறாங்க இல்லைங்களா. அந்த அருமுக கடவுளுக்கு அதனால் அவங்க அந்த 6 பேர் குழந்தைங்களுக்கும் அழுத உடனே பால் ஊட்டினவங்க 6 கார்த்திகை பெண்கள் இல்லைங்களா. கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் கார்த்திகை பெண்கள் கொடுத்தாங்க. அந்த 6 பெண்களும் பால் ஊட்டுறாங்க. அந்த 6 பெண்களும் பால் ஊட்டும் போது அந்த வசிஷ்டர் மனைவி அருந்ததி மட்டும் 6 இருந்து வசிஷ்டர், கௌதமர், பரத்வாஜர், ஜனமே ஜெயம், விஸ்வாமித்திரர், அத்ரி மகரிஷி, பராசர் இந்த 7 பேர் இருக்கிறாங்களே. சப்த ரிஷிகள் 7 பேர். ஆனால் 6 பேர் தான் பால் ஊட்டினாங்க. அந்த வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி நான் இது ஆண் குழந்தை, நான் பால் ஊட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். பால் 7 சப்த ரிஷிகள் 7. ஆனால் வசிஷ்டர் மனைவி 6 பேருக்கு தான் இவங்களுக்கு பால் ஊட்டினது. என்னுடைய கற்பு நெறியிலேருந்து நான் தவற மாட்டேன், அவன் ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தைய ஆனால் அவர் சிவப்பொறி இந்த சிவபெருமானின் அந்த நெருப்பு கனல் இருந்தானு தோன்றினாது. அவன் ஒருத்தன் தான் ஆண்மகன், மற்ற எல்லாருமே பெண்கள் தானா. அதனால் இந்த ஆண்மகன் என்றதுனால வசிஷ்டர் மனைவி அருந்ததி பால் ஊட்ட மாட்டேன், நான் பால் ஊட்ட முடியாது. இதனால் வசிஷ்டருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நல்ல சண்டை நடந்துச்சான். சண்டை நடந்தபோது அப்புறம் அவளுக்கு சாபமே விட்டாராம் ஒய்ஃபுக்கு. அது எப்படி நீ பால் விடாம. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சொல்கிறாராம், அவளுடைய கொள்கையிலிருந்து தவறலை, அதனால் நீங்கள் என்னதுக்கு அவளுக்கு சாபம் விடுறீங்க சொல்லிட்டு இவர் வசிஷ்டருக்கு சாபம் விட்டாராம் முருகப்பெருமான். அதுக்கப்புறமா 2 பேருமே சொல்லிவிட்டு 2 பேர் சன்னதியும் அவங்க சாபம் நீக்கிறதுக்காக திருச்சிக்கு பக்கத்தில் இருந்த விராலிமலையில் போய் சாபம் நீங்க பெற்று அங்கே இருக்கிறாங்க. இப்போவும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வசிஷ்டரும் அருந்ததி 2 பேருடைய சிலையும் விராலிமலை முதல் முகத்துவத்திலேயே அவங்க சிலை வச்சுருக்குறாங்களாம். அது மாதிரி இப்போ எவ்வளோ பேர் எல்லாருமே கற்புக்கரசிகள் தான். எல்லாரும் கற்புக்கரசிகள் இருந்தால் கூட திருமணம் பண்ணும்போது யாரை சொல்கிறாங்க, அம்மி மிதித்து அருந்ததியை தான் பார்க்க சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு முருகனுக்கே ஆண் மகன் தொடமாட்டேன்ட்டலாம். அது மாதிரி அது ஆனாலும் எல்லாரும் கற்புக்கரசிகள் தான். அவ்வளோ பெரிய கற்புக்கரசிகள் இருந்தாலும் நாம் என்ன சொல்கிறோம், அம்பி மிதித்தி அருந்ததியே தான் பார்க்க சொல்கிறாங்க. அது மாதிரி கற்பிலே அவன் சிறந்து விளங்கினாங்க.
அது மாதிரி முதல்ல அந்த 6 குழந்தைங்க இப்போ இவன் வந்து சுவாமி வந்து உதித்தான் வரும் இல்லைங்களா. அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றதோர் ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்த ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. நம்ம நாடு மட்டும் உய்யல, உலகமே உய்வதற்காக பிறந்தான். இப்போ வந்து யார் பிறந்தான் இல்லை, உதித்தான். இப்போ எப்படி சூரிய பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் உதிக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறாரு, நாளைக்கும் வருவார், நேற்றும் இருந்தார் இல்லைங்களா. உதித்தது இருந்தது இருக்கிறார். உலகத்துக்கே ஒரு சூரியன் தான் இல்லைங்களா. அதே மாதிரி உலகம் உய்ய உதித்தனன், இந்த வேர்ட்ஸ் வருது பாருங்களேன் வார்த்தைங்க. அது மாதிரி நெற்றிக்கண்ணால் சிவனே முருகன், முருகனே சிவன். இது ஐமுக சிவன், இவ அருமுக சிவன். ஏன்னா அவனிலிருந்து தான் பொழுதாங்க இல்லைங்களா. 5 முகம் இருக்கு, சத்யோஜானம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்று 5 முகங்கள் இல்லைங்களா. சுவாமிக்கு 5 முகங்கள். அதோ முகம் ஒன்று சேர்ந்து 6 முகம் வந்து அதோ முகம். அதோ முகம் என்றது 6 முகம். அந்த அதோ முகம் என்பதை நம்ம பரமஞானிகளுக்கு மட்டுமே தெரியுவது அந்த முகம், சாமானியர்களுக்காக தெரியாது அந்த முகம், அதோ முகம். அதனால 6 முகம். இவர் தர்ஷானமூர்த்திக்கு சனகாதி முனிவர்களுக்கு 4 பேருக்கு சொன்னார். இவர் வந்து பராச புத்திரர் 6 பேருக்கு உபதேசம் பண்ணார் இல்லைங்களா. அதே மாதிரி 6ஆவது நாள் சஷ்டி சொன்னாங்க. 6 அணிகலன்களை போட்டிருந்தார்களாம். 6 அணிகலன்கள். எப்படி நம்மளை போய் பார்த்தோம், அவர் 6 அணிகலன்கள் போட்டிருக்கிறத நாம் போய் எப்படி பார்க்க முடியும்? அருணகிரிநாதர் பார்த்து சொல்றார், தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் கொஞ்ச வேணின் 6 அணிகலன்களை போட்டிருந்தாருங்களாம். அப்புறம் அவரே வந்து அகத்தியருக்கு ஞானாசிரியன், தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் அகத்திய பெருமானுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது மாதிரி ஔவைக்கு உபதேசம் பண்ண. ஔவைக்கு வந்து கொஞ்சம் ஆணவம் இருந்தது, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சொல்லி கேட்டு அந்த மணலில் இருந்ததை ஊதி சாப்பிட்டா பாருங்களேன். இந்த பேர் கருங்காலி கட்டைக்கு நானா கிடைச்சேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சரியான வீரன் கூட மோதுவாங்க எல்லாருமே. ஒரு தாழ்ந்த இடத்துல போய் நம்மளை போய் இந்த சிறுவன் போய் நம்மளை கேள்வி கேட்டானேன்னு அது ஒரு ஆணவம் இருந்தது. நான் சிறுவன் இல்லை, உன்னுடைய ஆணவம் முதல்ல, நம்ம ஆணவம் அழிந்த பிறகு தான் நமக்கு பிறருக்கு நம்ம அறிவுரை சொல்ல முடியும் என்பதை விளக்கினார். அதே மாதிரி அருணகிரிநாதர் குமரகுருபருக்கெல்லாம் நல்ல பாடல்கள் படிக்கிறது, பாடல்கள் புனைவதற்காக அவர் வந்து அருள் புரிஞ்சார் இல்லைங்களா. அதே மாதிரி அவருக்கு 6 முகம்னா, ஏறு மயில் ஏறு விலை ஆடு முகம் 1 இல்லைங்களா. அது என்ன முகம்? குழந்தை முடியும். கைலாயத்தில் குழந்தை வடிவாக இருக்கிற முகம்தான் கைலாசத்தில் குழந்தை வடிவு. ஏறு மயில் ஏறி விலை ஆடு முகம் 1, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் 1 இல்லைங்களா. ஈசருடன் ஞான மொழி பேசும்னா சுவாமி மலை, தகப்பனுக்கே குருவா அமைஞ்சி சுவாமி மலை, ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன மலை. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1, பழனி வைத்தீஸ்வரன் கோயில், அது வந்து அருள் முகம். இது வந்து சுவாமி மலைன்றது ஞான முகம். ஏன்னா ஞானம் தானே உபதேசிக்கிறார், அதனால் ஞான முகம். குழந்தை முகம், ஞான முகம். கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1னா அருள் முகம். அது வந்து பழனி வைத்தீஸ்வரன் கோயில். குன்றுதோர் வீரன், அது வீரம். குன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் 1, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் 1, வீரமுகம். அது வந்து வீரமுகம். அது என்னன்னா சிக்கல்ல தானே வேல் வாங்குறாரு பாருங்க. வேல் வாங்கினா, இப்பவும் வேல் வாங்கினாக்கா ஃபுல்லாக சுவாமிக்கு வேர்க்குமா. அது ஐம்பொன் சிலை தானே, அது ஃபுல்லாக வேர்க்கும், இப்போவும் வேர்க்கும். நம்பினவங்களுக்கு நடராஜா, நம்பாதவங்களுக்கு யமராஜான்ற மாதிரி இன்றும் அதில் தொட்டு பிடிஞ்சி இந்த டவலில் பிழிஞ்சு காட்டுவாங்களாம். இப்போவும் இருக்குது சிக்கலில் வந்து வேல் வாங்கிட்டு தான் சூரபத்மனை வதம் பண்ணுறாரு இல்லைங்களா. அப்போ சிக்கல் அது வந்து 6 முக பெருமான் அழகாக இருப்பார். அமர்ந்த கோலத்தில் நாங்களாம் போய் பார்த்துருக்கோம். அழகாக இருக்கார். 6 முகர் அவ்வளோ அருமையாக இருப்பார். அது ஒரு சிற்பி செஞ்சது. அவ்வளோ அம்சமாக அமர்ந்த கோலத்தில் 6 முக பெருமான் இருப்பாருங்க. இதே மாதிரி நல்ல வடிவமைத்து செய்தாங்களே பாருங்க.
அதை வந்து அந்த ராஜா பராந்தக சோழன்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டா இருந்தவன், இவன் இவ்வளோ நல்லா ஒரு சிலையை செஞ்சிட்டானே, இதை இன்னொரு இடத்துல போய் செஞ்சால் நம்ம இது கெட்டு போயிட்டே இல்லைங்களா, அதனால் எல்லோரும் பான்னா கொண்டா பரிசு கொடுப்பாங்க. இவன் என்ன செஞ்சிட்டான், அந்த பராந்தக சோழன் அவனுடைய கை விரலை வெட்டிச்சான். கை விரலை எப்படி ஏகலைவனுக்கு துரோணர் கேட்டார் பார்த்தீங்க, துரோணர் வந்து ஏகலைவனுக்கு எனக்கு இது குரு காணிக்க கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். அது மாதிரி கட்டை விரலே வெட்டி எடுத்துட்டார். ஏன்னா இன்னொரு சிலை செய்ய முடியாது இல்லையா. அப்புறமா இவர் வந்து இன்னொரு சிலை அதே மாதிரியே செஞ்சாருங்க. அந்த 3 சிலையும் ஒரே மாதிரியே இருக்கும், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ அருமையாக 6 முகர் அமர்ந்த கோலத்தை. 2வது 8 குடி பண்ணாருங்க. 2வது எண்கண்ணில் வந்து ஒரு சிலை செய்கிறார். செய்த உடனே நான் பண்ண வந்து இதை பார்த்த உடனே அந்த சிற்றரசன் முத்தரசன் சொல்லிட்டு இது சிற்றரசன், ஒரு சின்ன நாடு சின்ன ஊர், அந்த ஊர் அரசன் என்ன பண்ணிட்டான், நீ என்ன அங்கே வந்து ராஜா கையை வெட்டிட்டாரு, அப்போ கூட நீ அதே மாதிரி தத்ரூபமாக செஞ்சிருக்கிற, அப்போ நீ கண் இருந்தால் செய்வல்ல, கண்ணை எடுத்துட்டான். பாருங்க எவ்வளோ புண்ணியமானவங்க இருக்காங்க. கண்ணை எடுத்துட்ட உடனே சரி, அதுக்கப்புறமாவும் ஒரு வந்து இன்னொரு சிலை செஞ்சார். என்ன 8 குடியில் இது முதல்ல 2வது எண்கண் முடிஞ்சிச்சு. அப்புறம் 8 குடியில் வந்து இன்னொரு சிலை அதே மாதிரி அது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாருங்க. பாருங்க, கண்ணு இல்லாதையே தன்னுடைய பேத்தியோ யாரோ அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டே செஞ்சிட்டான். ஆனாலும் கண்ணு திறக்கணும். பார்த்தீங்களா, கண்ணு தானே மெயின். ஒரு சிலைக்கு கண்ணு திறக்கணும். இவனுக்கே கண்ணு இல்லை, அவன் எங்கே கண்ணு திறப்பான்? அதுதானே மெயின் சப்ஜெக்டு. அதனால் போய்ட்டு கண்ணு திறக்கிறதுக்காக இப்போ அப்பா முருகா என்னை ஏன்பா இப்படி பண்ணுற, நீ வந்து எனக்கு வந்து கண்ணு கொடுப்பா எனக்கு சொன்னான். உடனே சுவாமி வந்து கண்ணு கொடுக்குறாங்க. கண்ணு கொடுத்த உடனே பார்த்தா ஆச்சரியமாக இருக்குதான். நம்மளே இப்போது நம்ம குழந்தைங்களை பார்த்தா திருப்பி பார்ப்போம். பிறந்த குழந்தைங்க பாருங்கள் ஒன்று போல இருக்கும், ஒரு வித்தியாசமும் தெரியாது, ஒன்று போல இருக்கும். ஆனால் வளர தான் அவங்க சாயல், இவங்க சாயல், அப்பா சாயல், அம்மா சாயல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அவனே தான் படித்தான். பரவாயில்ல, நம்ம கண் இல்லாத இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறோமே. இது கல்லும் மயிலும் சிலாரூபம், மயில் மேலே உட்காந்துருக்கிற முருகபெருமானும் சிலாரூபம் தான். ஆனால் இவனுக்கு இந்த மயில் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்க வந்து, ஐயோ இந்த மயில் வந்து இந்த முருகனை தூக்கிட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு நினச்சான். தத்ரூபமாக இருக்குது அப்படிதான் நினச்சான். பாருங்க, உடனே மயில் பறந்துருச்சுங்களாம். மயில் உயிர் வந்து அப்படியே பறக்குதான். ஐயோ புட்டி எட்டி பிடிங்க, 8 குடி கிடையாது அது, இப்போதான் 8 குடி, எட்டி பிடிங்கன்னு கத்துறான் அந்த சிற்பி. எட்டி பிடின்னு சொல்லிட்டு தான் அது வந்து எட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அது வச்சு அப்போ கையில் இருந்த ஒரு உளியை எடுத்து அப்படியே அடித்தான் பாருங்க. அந்த காலில் வந்து கொஞ்சம் அப்படியே பட்டுச்சு. அந்த 8 குடியில் மட்டும்தான் அந்த மயிலோட காலில் ஒரு சின்ன வில்லங்கம் இருக்கும். மற்றபடி ஒரு வித்தியாசம் கூட நாம் கண்டுபிடிக்க முடியாது. 8 குடியில் அது எட்டி பிடி வந்து அப்புறம் 8 குடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதுதான் சிக்கல், எண்கண், 8 குடி 3 ஒரே மாதிரியே இருக்கும். அதுதான் இது வந்து குன்றுதோர் ஆரம்பது வீரம் அது வீரமுகம், அது வந்து சிக்கல் இல்லைங்களா. இது வந்து அறுபடை வீடு வந்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அந்த வரிசையில் வராது. இது வந்து எந்த முகம் ஏறுமையில் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் அருணகிரிநாதர். இந்த திருப்புகழ் இது ஒரு சின்ன திருப்புகழ் தான். ஒரு திருப்புகழையும் நம்ம படிக்கும்போது இந்த பிராணாயாமம் அதெல்லாம் கூட நம்ம இது பண்ணவே வேண்டாம். ஒரு திருப்புகழையும் நம்ம பாராயணம் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சமஸ்கிருதம் ஒரு வேர்ட்ஸு, இந்த மனோஜவம் மாரதி துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆயினான் கான். வடமொழியும் ஒன்று, ரெண்டு கண்ணு மாதிரி வடமொழி ஒன்று, தென்தமிழ் ஒன்று. அதே மாதிரி தான் அது பண்ணாக்கா பிராணாயாமம் பண்ண வேண்டாம், அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம். இப்போ இந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்க நமஸ்தே ஹஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூட கோலாசுர பயங்கரி
சர்வ பாபகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே, சர்வஞ்சே சரவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வ துக்ககரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அது மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம சொன்னாலே நம்ம மூச்சு பயிற்சி விடாமல் அப்படி சொல்கிறோம் பாருங்கள், அதுவே பிராணாயாமம் மாதிரிக்கு நம்ம உடலில் எந்த ஒரு வியாதியும் வராதுங்க. அதே மாதிரி இந்த விநாயகருக்கெல்லாம் குட்டு போடுறோம் பாருங்க, 3 குட்டு போட எல்லாரையும் நம்ம சுவாமி எல்லாரையும் கும்பிடுவதோடு சரி. அதே மாதிரி விநாயகரை கும்பிடுவதோடு குட்டம் போடுறோம், தோப்பு கருடமும் போடுறோம் இல்லைங்களா. குட்டு போடுறதுக்கு அப்படி 3 குட்டு போட்டு தோப்பு கருணம் போனால் தனியாக ஒரு எக்ஸசைஸே பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து நினைவை தூண்டும் நரம்பு இருக்குங்க. இங்கே குட்டும்போது நம்ம நினைவை தூண்டும் நரம்பு, நம்ம எதனா ஒரு பொருளை எங்கன்னா வச்சுட்டா கூட எங்கே வச்சேன்னு தெரியலையே, இங்கே தானே பண்ணுறோம். அது மாதிரி தைலம், தலை வலிக்குதுன்னு சொல்லுங்கள், தைலத்தை இப்படி சும்மா இப்படி திருடுறோம் நெற்றி பொட்டில், புரியுதுங்களா. அதே மாதிரி வீட்டில் வந்து யாராவது வாமிட் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அம்மா தலையை பிடிமா நாங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால், இப்போ பெரியவங்களே இருக்கிறது கிடையாது இல்லைங்களா. அதனால் வெற்றி தலையை பிடிமான்னு தலையை பிடிக்கிறதுல இந்த நெற்றி பொட்டை பிடிச்சா அந்த வாமிட் வர்றது கொஞ்சம் தடுக்கும். அது மாதிரி தான். அதே மாதிரி காது குத்தணும், காது எப்படி ஓ போட்டு மா போட்டு வடிவமைத்தாச்சு, புள்ளி இல்லை. ஒவ்வொரு இந்துவும் காது குத்தணும். மற்றவங்களாம் காது குத்துறாங்களே இந்து இல்லைங்க, நான் காது குத்தலனாலும் பரவாயில்ல, நான் அரை இந்துவாகவே இருந்துக்கிறேன்னாக்கா நம்ம நம்ம பிணமாக போயினோம்னா எரிக்கும் போது வெட்டியான் காதை பார்ப்பான், அந்த நாளில் பார்ப்பான். காதை பார்த்து காது குத்தலைன்னா காது குத்திட்டு பிணத்தை எரிப்பானா, இல்லைன்னா வெட்டியானுக்கு சாபம் ஆயிடுமா, வெட்டியானுக்கு பாவம் வருமா, அதெல்லாம் செய்வாங்க. அது அந்த நாள். இந்த நாள் காதே இல்லைன்னா கூட பரவாயில்ல, காசை கொடுங்க முடிச்சிடுறேன்னுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி இருக்குது. அதில் குற்றது தோப்பு கருணம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே செய்து வச்சது சயின்டிஃபிக்கோட விஞ்ஞானத்தையும் வளர்த்து அதோடு பயத்தோடு சேர்த்து பக்தியை வளர்த்தாங்க இல்லைங்களா. அதனால் ஒரு செய்கையிலையும் ஒரு ஆன்மீகம் இருக்குது, அறிவியல் இருக்குது. அதை நம்ம கடைப்பிடித்தா நம்மளுக்கு வியாதி வராது, ஒன்றும் வராது இல்லைங்களா. இப்போ வந்து அப்புறம் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று திருச்செந்தூர். செந்தூர்னா திருச்செந்தூர். இந்த 6 படை வீடில் இந்த சஷ்டின்னும் போது திருச்செந்தூர் தான் முதலிடம் இல்லைங்களா. அங்கே தான் போர் நடந்த இடம். வெற்றி கடலுக்கே சுனாமி வரும்போது பின்னுக்கே போயிடுச்சிங்களாம். அது மாதிரி கடல் தொலைஞ்சி போன ஆறுமுக கடவுள் ஒரு எலுமிச்சை மாலை போட்டு அது கிடச்சிது. அதை மாதிரி அங்கே வந்து ஆதிசங்கரர் வந்து காச நோயினால் அவஸ்தைப்பட்டு அங்கே போனார். அங்கே போனால் அவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடினாருங்க. இந்த 1000 தலையுடைய ஆதிசேஷன் அவர் கண்ணால் பார்த்தார். அந்த புஜங்களை பார்த்துட்டு அதுதான் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு பாடலை எழுதினாருங்க. அது மாதிரி நிறைய அங்கே வந்து இங்கே போனாங்க பாருங்க, திருச்செந்தூர் போனாக்கா அந்த நாள்லெல்லாம் முதல்ல நாழிக்கிணறுல குளிப்பாங்க. அது ஒரு சின்ன தேவர்கள் முருகப்பெருமான வேல் கொண்டு உருவாக்குனது. அந்த இது ஃபுல்லாக கடல் தண்ணிங்க. அது நடுப்புற விழுண்ட இடம் தான் இருக்கும். அதில் நல்ல தண்ணி, நல்ல சூப்பர் தண்ணி இருக்கும். அது எப்படி வருது? இறைவன் அருளால் அந்த வேலால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தண்ணி தேவர்களுக்காக. அந்த தண்ணியிலே தான் குளிப்பாங்க. முதல்ல நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் கடலாடுவாங்க. ஆனால் இப்போ நேராக போகிறோம், கடலில் குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு நாழிக்கிணறுல குளிக்கிறாங்க. ஏதோ குளிக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் இல்லைங்களா. அது மாதிரி திருச்செந்தூர் போனால் இந்த மூவர் சமாதின்னு ஒன்று இருக்குங்க. மூவர் சமாதின்னு முதல்ல இருக்கும். அந்த மூவர் சமாதி என்பது முதல்ல இந்த திருச்செந்தூரை புதுமைப்படுத்தினது, கட்டுனாங்களாம். அந்த கட்டுவதற்கு உதவி செஞ்சவங்க அந்த 3 பேர் மூவர் சமாதி. அந்த மூவர் சமாதியை அந்த பார்த்துட்டு தான் முருகனை போய் பார்க்கணுங்களாம். முருகன் கையில் போய் நம்ம நிற்கிறோம் வச்சுக்கோங்க, மூவர் சமாதி போயிட்டு வந்தியாப்பான்னு கேட்பாராம், மௌனமாக கேட்பாராம். அது மாதிரி அவங்கள பார்த்துட்டு தான் வரணுங்களாம். ஒரு காலத்தில் இப்போ கட்டணம் கட்டும்போது காசு இல்லாமல் போயிடுச்சுங்களாம். காசு இல்லாமல் போயிடவுடனே சரிப்பா முருகா என்ன பண்ணுறதுப்பா, காசு இல்லையே, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, வந்த தொழிலாளிங்களுக்கெல்லாம்
என்னுடைய பன்னீர் இலையில நாங்கள் விபூதி விசேஷமானது. அந்த பன்னீர் மரம் வந்து அதில் அனைத்து தேவர்களும் அங்கே இருக்கிறாங்க, அனைத்து தேவர்களும் இருக்கிறாங்க. அங்கே விஸ்வாமித்திரர் அங்கே இருந்து தவம் செய்து அவருடைய குண்ம நோய் நீங்க பெற்ற இடம். அது மாதிரி நிறைய அருள் பாலிச்சு இருக்கிறார். அங்கே வந்து அந்த பன்னீர் இலை வந்து அது நரம்புங்க வந்து 12 நரம்பு போகலாம். அது கையிலே பெருமானே கொடுக்குற மாதிரி இருக்குங்களாம். அதில் தான் இலையில அந்த விபூதி மடித்து கொடுப்பாங்களாம். அந்த விபூதி மடித்து கொடுக்கலாம். ஒருத்தர் தொழிலாளிகளுக்கு கொடுத்து அனுப்புவாங்களாம். அவரு அந்த ஒரு இடம் இருக்கான், அந்த இடம் தாண்டி திறந்து பார்க்கணும். முதல்லலாம் திறந்து பார்க்கக்கூடாது. அங்கே திறந்து பார்க்கும்போது அவன் எவ்வளோ உழைச்சிருந்தானோ அதற்கு தகுந்த கூலி. இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு 1200 ரூபாய் கூலி, அவளுக்கு சித்தாளுக்கு கல் தச்சருக்கு 1000 ரூபாய், சித்தாளுக்கு 900 ரூபாய், இப்படி இருக்கு கூலி. இதில் பீஸ் ரேட்டு கிடையாது. அவர் இறைவன் பார்த்து கொடுக்குற கூலி. விபூதியை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து விடுங்க, அவங்களுக்கு தகுந்த கூலியை வாங்கிட்டு ஆனால் கரெக்டாக வருவாங்களாம். அது மாதிரி கூலி கொடுத்து வேலை வாங்கினாராம். அது மாதிரி மூவர் சமாதின்றவர் அவங்க தான் அந்த கட்டினாங்க. அது மாதிரி பல பேர், குமரகுருபரர் இருக்கிறார், குமரகுருபரருக்கு, முத்துசாமி தீட்சிதருக்கு ஒரு கல்கண்டை போட்டு அவர் மூவர் திருவையாறில் 3 பேரை நல்ல இன்னிசை பாட வச்சிருக்காரு. அது மாதிரி பல குமரகுருபரர் 5 வயது குழந்தை, அவர் அப்பாங்க பெரிய பண்டிதர், குழந்தை ஊமை, பிறவி ஊமை. அந்த 5 வயசு குழந்தை அப்படியே உக்காந்து சுவாமியே கெதின்னு வந்து உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தைய பேச வச்சு கந்தர் கலிவெண்பா பிள்ளை பருவத்தை பாடினாராம். கந்தர் கலிவெண்பா பாடி அதுக்கு வந்து குட்டி கந்த புராணம்னே சொல்லிட்டு அந்த கலிவெண்பாக்கு அவ்வளோ வல்லமை வாய்ந்த ஒரு பாடலை பாட அளவுக்கு திறமையானது குமரகுருபரர் இல்லைங்களா. பிள்ளைத்தமிழ்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திகேயன், கார்த்திகை விரதம் இருக்கிறார் இல்லைங்களா. அந்த கார்த்திகை பெண்களுக்காக கார்த்திகை விரதம், கார்த்திகேயன் சொல்லிட்டு அவங்களுக்காக, அந்த கார்த்திகை பெண்களுக்காக. ஆனால் அவர் பிறந்த நட்சத்திரம் விசாகம் இல்லைங்களா. பிறந்தன்றதுல தோன்றிய நட்சத்திரம். அந்த 6 குழந்தைகள் அந்த அனல் பொறிகள் பொழிந்து விழுந்த நேரம் விசாகம். விசாகத்தில் தான் அவர் உதித்த. அறுமுகன்னு 6 முகத்தோடு ஒரு முகமாக ஆனார். வாயு கையில் போயிட்டு, கங்கை கையில், அக்னி கையில் போயிட்டு, அக்னியோட முடியாத கங்கையாண்ட போய் விட்டாங்க. கண்டிப்பாக சரவண பொய்கை. இந்த சரவண பொய்கையில் விட்டு தான் பார்வதி அம்மாச்சு 6 குழந்தைகளாக. அப்போ சித்தர்கள் வந்து பெரிய சித்தர்களிலே பெரிய சித்தர் வைத்தியநாத அந்த விபூதி இருக்கும், சித்தர் விபூதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி வைத்தியருக்கு வைத்தியர். இந்த பழனி மலை சொல்கிறோமே, அந்த பழனி வந்து நவபாஷான சிலை. அந்த நவபாஷானத்தில் தான் போகர் செஞ்ச சிலை. அந்த சிலையிலிருந்து எல்லாமே வருமா. அந்த ஒரு துளிங்க பன்னீர், அந்த சந்தன சாந்த சாத்தி வச்சிருவாங்களாம். நைட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து காலாண்டை வந்து ஒரு ஏனம் வச்சுருவாங்களாம். ஒரு வட்டியில் வச்சிட்ட உடனே நைட்டெல்லாம் போனால் வேர்வை விடுவோம். வேர்வை விட்டு அந்த தண்ணி பன்னீர் அந்த சந்தனம் சாந்து கரைஞ்சி அந்த தண்ணியில் சொட்டாக விழுமா. காலையில் எழுந்து காலையில் போய் தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அது எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதமாக கொடுப்பாங்க. இன்றைக்கும் நடக்குதுங்களாம். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக. எல்லா பிணிகளும் தீராத வியாதி இருக்கிறவங்க எல்லாம் தீராத வியாதி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகுனாக்கா அவ்வளோ வியாதி நல்லாயிடுங்களாம். இன்றைக்கும் இருக்குது. தீராத வியாதி இருக்கிறவங்க அதை வாங்கி கூட போய் சாப்பிட்லாம். இப்போவும் கொடுக்குறாங்க. அதுவும் அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்ரபதி சிவாஜி வந்தார். அப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தார். இன்னும் வீரபாண்டிய பாஞ்சாலம் குறிச்சி தான் ஒரு ஊர். அதனால் இங்கேருந்து அங்கே 70 கிலோமீட்டர் திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலம் குறிச்சிக்கும் 70 கிலோமீட்டர். ஆனால் அவர் உச்சிக்காலம் எப்போ முடிக்குது பாருங்கள். உச்சிக்காலம் முடிஞ்ச உடனே முதல் பெல்லு. அப்போ அது உச்சிக்காலம் முடிஞ்ச பிறகு அங்கே சுவாமிக்கு முடிஞ்ச பிறகு தான் உணவை எடுத்துப்பாராம் வீரபாண்டிய கட்டபொம்மன்.
அப்போ 4 கிலோமீட்டருக்கு ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் ஒரு மணி. அது எப்போல்லாம் தான் எல்லாம் மிஷின் ஆச்சு, எல்லாம் ஃபோன் ஆச்சு, அப்போல்லாம் மேனுவல் தானே. அப்போ ஒரு இதுலேயும் மண்டபம் மாதிரி கட்டி 4 கிலோமீட்டருக்கு ஒரு இடம் ஒரு மண்டபம் கட்டி ஒரு ஆளை நியமித்து மணி அடிப்பாங்களாம். இந்த மணி அடித்தோன்னே அங்கே 4 கேட்குமா. அது அப்படியே தொடர்ந்து 70 கிலோமீட்டருக்கு போயிட்டு அந்த மணியை அணைச்ச பிறகு தான் அவர் உணவு அருந்துவார்களாம். யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். அது மாதிரி இன்னும் இருக்குது, 1 2 அடிஞ்சு போச்சு, இன்னும் 2 மண்டபங்கள் இருக்குங்களாம். அதே மாதிரி வசந்த மண்டபத்தில் ஒரு உலோக சிலை, சுவாமியோடது உலோக சிலை. அந்த சிலையில் விசிறிட்டு இருந்தாங்களாம். விசிறி இந்த ஆங்கிலேயர்களாம் என்ன பண்ணியிருந்தாங்களாம், இன்னும் வெறும் இந்த சிலைக்கு போய் விசிறீங்களே, இன்னத்துக்கு அது மாதிரி விசிறீங்க, இதெல்லாம் இதெல்லாம் இல்லை சுவாமிக்கு வேர்க்கும் விசிறிக்கும், எங்கே காட்டுங்க பார்க்கலாம், எங்கே உங்கள் சாமிக்கு வேக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சாமிக்கு பார்த்தா உண்மையே முத்து முத்தாக வேர்த்தான். அவர் அப்படியே பயந்துட்டு அப்புறம் பார்த்தா அவருக்கு தேவையான எல்லா பொருட்களும், அந்த விசிறி மற்ற பொருள்கள் எல்லாம் செந்திலாண்டவன் சன்னதிக்கு வாங்கி கொடுத்துறாங்களாம். இந்த இடத்துல போனால் அந்த சுவாமிநாதன் எல்லா பொருளும் அவர் வாங்கி, அந்த ஆங்கிலேயரை வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த வியர்வை வர்றதுன்றதுலாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. உள்ளே ஆத்மா இருந்தால் தானே வரும். இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூரில் இந்த இது வரும் பாருங்கள், இப்போது சித்திரை மாதம் வரும் உற்சவத்தில், அதில் அது ராமானுஜருக்கு வேர்க்கும். நானே பார்த்துருக்கேன். ராமானுஜருக்கு நல்ல முத்து முத்தாக வேணும். அந்த உள்ளேருந்து கந்தவப்படி பண்ணுவாங்க. அப்போ திருவாதிரைக்கு சித்திரை உற்சவத்தப்போ வருவார், உள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மண்டபத்தில் போடுவாங்க. அப்போ சுவாமிக்கு நல்லா அப்படியே வெறும் வெறும்னே உடம்பு தான் காட்டுவாங்க. நல்ல முத்து அழகாக நம்மளுக்கு வர அப்படி அப்படியே அழகாக இருக்கும். நல்லா ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்கும். அது நல்ல இப்போ நடக்குது ராமானுஜருக்கு. அதனால் ரொம்ப இதெல்லாம் ஒன்றுமே பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை. அதான் சொன்னேனே, சாமின்னு பார்த்தா சாமி. 6 படை வீடு இல்லைங்களா. 6 வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி ஒன்று. அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினாருங்க. உலகம் முழுவதும் எடுத்து சென்று சொன்னவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு சொல்லி தான். அவர் தான் எல்லா உலகம் முழுவதும் பரப்புனது சச்சிதானந்த சுவாமிக்கு. முருகனே ஆணையிட்டிருக்காரு திருப்புகழ். அதே மாதிரி திருப்புகழ் மற்ற திருமுறைகள் எல்லாம் சொன்ன பேர் எழுதின பிறகு பெயர் வச்சாங்க. ஆனால் திருப்புகழ் மட்டும், திருப்புகழ் முருகனே பெயர் வச்சு கொடுத்தது. திருப்புகழை பாடு அருணகிரி, திருப்புகழை பாடு சொன்னார். நான் என்ன பாடுறது? அவருடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிஞ்சது. எல்லாம் தொழுநோய் ஒரு பெண் இதனால அதை சொல்லுவாங்க, ஒருமையுடன் இனது திருமலரடை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவும் பெண்ணாசை மறக்கவே வேண்டும், உன்னை என்றும் மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர்த்தலமோங்க கந்தவேலே, தன்முகத்துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியேன்னு வரலாம். நோய் இல்லாமல் இருக்கணுங்க. எவ்வளோதான் பணம் இருந்துச்சா கூட நோய் இருந்தால் நம்ம அனுபவிக்க முடியுங்களா? நோய் இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுதான் அப்பவே சொல்லாங்க, இருமலும் ரோகம் முயலகன் வாத எரி கொண்ட நாசி விடமே, நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல் மாலை இவையோடே, பெருவயிரிலே எரிகுலை சீலை பெருவழி வேறு முளநோய்கள், பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாகி, வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி, வரும் ஒரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனி, தருநிழல் மீதில் உரைப்புகள் ஊர்த்தி தரு திருமாதின் மணவாலா, சல்லமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே,
திருத்தணிமலை மேவும் பெருமாளே. இப்போ பாருங்க, இப்போதான் கொரோனா பேசு சளி தான், இருமல் தான் இல்லையா? அப்போவே சொல்லிட்டார் பாருங்க, இருமலும் ரோகம் முயலகன் வாத எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலு மாலை இதெல்லாம் வராது. ஏன் இப்போ வரல? பிறவிகள் தோறும் எனக்கு வரக்கூடாதுன்றார். பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு மருவும் பெண்ணாசை மறக்கவே வேண்டும். மரும எல்லா ஆசையும் மறந்துடலாம், ஆனால் இந்த எல்லா ஆசையும் இப்போ மனிதர்களுக்கு தான் இந்த காம உணர்வு இருக்குதுல்ல, எந்த பூச்சி அது இது எல்லாத்துக்குமே அந்த பெண்ணாசை இருக்குது. அதனால தான் பெண்ணாசை மறக்கவே வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறார் வள்ளல் பெருமான். நான் அவர் ஒரு நாள் தான் முதல் திருவாசக முற்றோதல் பண்ணது வள்ளல் பெருமான் தான். இப்போ திருவாசக முற்றோதல் பண்ணுறாங்க. முதல் இரவு ராத்திரியில் போயிட்டு முதல்ல இப்போ திருவாசக புக்கை பொண்டாட்டிகையில் குத்துட்டு படிக்க சொல்லிட்டார். நைட்டெல்லாம் திருவாசக முற்றோதல் பண்ணார் வள்ளல் பெருமான் அவர் பொண்டாட்டிக்குள்ள. அதுதான் இப்போ படித்து முடித்தவொடனே அந்த அம்மா இறந்துட்டார். அதே தலையில் மேலே போட்டு அந்த துணியை அப்படியே மேலே போட்டார். அவ்வளோதான் அவ கண்ட சோகம். அது மாதிரி ஒன்று இவர் அந்த சிற்றின்பத்தினால ஈடுபட்டு ஒரே ஒரு இந்த தொழுநோயினால் ஈடுபட்டு இந்த அருணகிரிநாதர் இருந்தார் இல்லைங்களா? அப்படி இருந்தவரை பூப்பந்தை தாங்குவது போல தாங்கிக்கினார். முருகானது முருகன் ஒன்று, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துன்னா அந்த 3 எழுது பல கோடி நாமங்கள் இருக்குது. முருகனுக்கு பல கோடி நாமங்கள் இருக்குது. இருப்பினும் இந்த முருகன் குமரன் குகன் இந்த 3 நாமங்கள் ரொம்ப பிடிச்சமான நாமங்கள். இந்த முருகாண்ட முருகு என்றால் எல்லாம் அழகுன்னு பேர். அது முருகன் என்றால் அந்த 3 எல்லா தொன்மை வாய்ந்த தொன்மை. இந்த 3 இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த 3 இனங்களும் சேர்ந்து முருகு பழமையானது. தமிழ் எப்படி பழமையானதோ அது மாதிரி அந்த முருகன் பழமையானவன். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நம் குடின்ற பாருங்க. அது மாதிரி தமிழ் கடவுள் முருகன் மற்ற தமிழ் இங்கிலீஷ் கடவுள் இந்தி கடவுள் முருகன் உடைய தமிழ் கடவுளாக தமிழ் கடவுள்னா அவன் முருகன்ற பேர்லேயே அந்த தமிழ் மொழியும் வச்சிருக்கான் இல்லைங்களா? அது மாதிரி அந்த முருகன் என்றால் நீங்கள் மற்ற கடவுளை கூட நீங்கள் கும்பிட வேணாம். மூ என்றால் முகுந்தன். முகுந்தன்னா பெருமாள் இல்லையா? ரூனா ருத்ரன் சிவபெருமான். கானா கமலன் இல்லைங்களா? கமலன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையுமே கும்பிட்டா. முருகான்றா எல்லா வீட்டுக்கு முருகன் தான். மரும் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தா யாருன்னா வானான்னு வாரா மரும் பிள்ளை மாமனார். அதனால மருகன் எப்போ முருக அப்போ அருணகிரிநாதர் காலம் 15ஆம் நூற்றாண்டு காலம். அந்த காலத்தில் சிவ வைணவம் வேற்றுமையான காலம். அதில் சிவ வைணவ ஒற்றுமைக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவர் எல்லா பாடலையுமே கடைசியில் பெருமாளேன்னு தான் முடிப்பார் பாருங்க. எல்லா பாட்டிலையும் பெருமாளேன்னு முடிப்பார். கடைசியில் 2 லைன் மகாபாரதம் எடுத்துவார், ராமாயணம் வரும். உலகப்பட மேல் வளர்ந்த உதயதப மார்பான பிரபுட மகாதேவமானதுன்னு சொல்லிட்டு எல்லாமே 2 லைன் நம்ம பெருமாளை தான் சொல்லுவார். அதே மாதிரி ஒவ்வொரு திருப்புகழ்லையும் கடைசியில் பெருமாளேன்னு தான் முடிப்பார். திருமால் மருகன் அப்படிங்களா?